வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான ஹோட்டல் ஸ்டைலில் 14 இட்லி. இதை மினி சாம்பார் இட்லின்னு சொல்லுவாங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், நெய் வச்சுருக்கேன் கொஞ்சம். இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம துவரம்பருப்பை குக்கரில் போட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா பொருளையும் அதில் சேர்த்து விட்டுடணும். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு சேர்த்து விட்டுடணும். எல்லாமே பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வேக தான் வைக்க போகிறோம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், உப்பு, கல் உப்பு போடுறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம குக்கரை மூடி ஒரு 6-7 விசிலுக்கு நம்ம விடணும், வேக வைக்கணும். ஆறு 7 விசில் அளவுக்கு வரணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பருப்பு நல்லா குழஞ்சி வரும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பில் இருக்கிற தண்ணியை நம்ம வேறு பாத்திரத்துக்கு ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ நான் பாருங்கள், இங்கே ஒரு வடைச்சட்டி வச்சு நான் ஃபில்டர் பண்ணிடுறேன். பாருங்கள், அந்த தண்ணியை குக்கர்லேருந்து நான் எடுத்துடுறேன். ஏன்னா நம்ம சூட்டில் கடைஞ்சால் தான் கொஞ்சம் நல்லா மசிக்கும். இப்போ நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு மத்து வச்சு கொஞ்சம் லைட்டாக கடைஞ்சாலே மசிஞ்சிடும். ஏன்னா நம்ம 6-7 விசில் விட்டுருக்கோம் இந்த பருப்பை. நம்ம இதுமாதிரி கையால் கடைஞ்சி வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சிலெலாம் போடக்கூடாது. மத்தி இல்லாமல் கரண்டியில் கூட நம்ம மசிக்க வைக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, 3 வரமிளகாய் போட்டு நம்ம இதை பொரிய விடணும். கடுகு பொரியணும். இப்போ கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம அந்த கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு எடுத்து இதில் ஊற்றி விடணும். ஊற்றி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இப்போ சாம்பார் கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் பொடி, இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இந்த பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. அப்படியேவும் போடலாம், கட்டி பிடிச்சிரும். அதனால வேண்டி நம்ம கரைச்சி ஊற்றிட்டா எதுவும் நல்லா கரைஞ்சிரும். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கலக்கி இந்த சாம்பாரில் ஊற்றிட்டேன். அந்த சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன். நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற சாம்பார் பொடி அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இங்கே மினி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றிக்கிறேன். இந்த இட்லி ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு வேகணும். இப்போ இட்லி வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த இட்லி கொஞ்சம் ஆறின உடனே எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து ஒரு இட்லியாக எடுத்து வச்சுக்கணும். இது ஹோட்டல் ஸ்டைலில் 14 இட்லின்னு சொல்லுவாங்க. 14 இட்லி வச்சு மேலே சாம்பார் ஊற்றி நம்மளுக்கு நெய் ஊற்றி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்கிறோம், அவ்வளோதான். இதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சாம்பாரை நான் ஊற்றி விடுறேன் பாருங்கள், இட்லி அடிக்கிட்டு. இது குட்டி குட்டி இட்லி தான், மினி இட்லி. இது மாதிரி நம்ம சாம்பார் ஃபுல்லாக ஊற்றிக்கணும். இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேலே நம்ம நெய் சேர்த்து விட்டுடணும். நெய் கொஞ்சம் நம்ம சேர்த்து விட்டுட்டு இந்த இட்லி நம்ம சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவையான 14 இட்லி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.